this divided by 5. அப்ப எவ்வளவு வருது 3200. இப்ப ஆவரேஜ் கண்டுபிடிச்சிட்டோமா? ஸ்டெப் 1 கண்டுபிடிச்சிட்டோம். ஸ்டெப் 2 என்ன? ஸ்டெப் 1 into 3 3200 into 3 எவ்வளோ 9600. அவ்வளவுதான். ஸோ ஸ்டெப் 1 வந்து find 5 years average profits. Step 2 step 1 into 3 goodwill 9600. ஓகேவா? Sum number 2 பாரு. Calculate the amount of goodwill in the following case on the basis of 3 years purchase of the last 4 years average profits. அப்பனா நான் என்ன சொல்லியிருக்கேன்? பின்னாடில இருந்து படிக்கணும். 4 year ஓட average profitல இருந்து into 3 பண்ணணும். புரியுதாடா? அப்பனா correct. இல்ல divided by 4. 4 years ஓடது ஆட் பண்ணி 4 அந்த வர ஆன்சர் into 3. வெரி குட் கரெக்ட். ஆனா லாஸ் வரும்போது மட்டும் நீ அந்த பாயிண்ட் மட்டும் மைனஸ் பண்ணிக்கணும். இப்படி வரும் 6000 ஆட் பண்ணாதீங்க, நான் லாஸ்னால கம்மியாகும்ல. சோ அதே ஸ்டெப் தான். ஃபைண்ட் 4 years average profits. 4 years average profits. அப்போ இது டோட்டல் 4 year average profits என்ன? This divided by 4. அப்பனா 8000. ஓகே மேடம். அப்போ into 3 நால 8000 into 3 24,000. நீ அப்படியே அந்த ஸ்டெப் ஃபாலோ பண்ணா போதும்டா. அது 24,000. ஓகே. இது ரெண்டுமே டைப் 1 ப்ராப்ளம், ஈஸி ப்ராப்ளம். தேர்ட் சம் பாரு. கால்குலேட் த குட்வில் இன் த ஃபாலோயிங் கேஸ். இப்போ நீ சொல்லுடா சொல்லுமா. சும்மா நீ எப்படி அப்சர்வ் பண்றன்னு பார்க்கலாம். Goodwill is to be calculated at 1 year purchase of last 3 years average profit. அப்ப என்ன பண்ணணும்? ஸ்டெப் 1 என்னவா இருக்கும்? அதாவது 3 years ஓட average profit எடுக்கணும். கரெக்ட்டா? ஸ்டெப் 2 என்ன? அப்போ goodwill is equal to என்ன வரும்? இல்ல நான் என்ன கேக்குறேன்னா ஸ்டெப் 2 வந்து goodwill is equal to இந்த average profit into 1. கரெக்ட்டா? அது கேக்குறேன்டா. அதுதான் கேக்குறேன். இப்ப ஸ்டெப் 1 வந்து ஸ்டெப் 1 என்ன? find 3 years average profits. கரெக்ட்டா? ஸ்டெப் 2 என்ன? ஸ்டெப் 1 into 1. 1 இயர்னால 1. ஓகே? அதுதான் சொல்ல சொன்னேன். ஆமா. goodwill is equal to 1 into இந்த ஸ்டெப் 1 ஓட ஆன்சர். புரிஞ்சுதா? இப்ப ப்ராஃபிட் பாரு ஃபர்ஸ்ட் இயர் ஓடது கரெக்ட். ஆவரேஜ். எக்ஸாக்ட்லி. So first year 6000, second year twice the profit for the first year. Very good. அப்ப எவ்வளோ? தேர்ட் இயர் என்ன? 1.5 ஆஃப் multiplication into 12,000. ஓகேவா? ஆட் பண்ணலாமா? டோட்டல் இப்போ வந்து 3 இயர்ஸ் ஆவரேஜ்ல, அப்ப 3 இயர்ஸ் ஆவரேஜ்னா என்ன பண்ணலாம் சொல்லி பார்க்கலாம். சூப்பர். 12,000 ஆடா. இது ஓகேவா? ஸோ ஸ்டெப் 1 வந்து 12,000. 1 இயர்ஸ் பர்ச்சேஸ்ன்னு சொல்றதுனால 12,000 into 1 12,000. அவ்வளோதான். ஈஸியா இருக்காடா? சூப்பர். டைப் 1 ப்ராப்ளம். இங்க பாரு செல்லுமா, இந்த சம் படி. இந்த சம் படிச்சுட்டு எனக்கு ஸ்டெப் 1 மட்டும் சொல்லு.
ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 அதாவது நம்பர்ஸ்லாம் வேண்டாம் மேம். ஸ்டெப் 1ல இது பண்ணோம் மேம், ஸ்டெப் 2ல இது பண்ணோம், அவ்வளவுதான். வெரி குட், சூப்பர். ம். அதாவது இல்ல, ஸ்டெப் 1 வந்து ஆவரேஜ் ப்ராஃபிட்ஸ். ஆவரேஜ் ப்ராஃபிட்ஸ்னா 2000, 2001, 2002 3 வருஷத்தோட ஆவரேஜ் ப்ராஃபிட்ரா. ஓகே, அவன் பாரு ட்விஸ்ட் பண்ணி கேட்டிருக்காங்க. அவன் ஆவரேஜ் ப்ராஃபிட்ன்றான். அப்போ 3 வருஷம் தான் இருக்கு. அப்போ 3 வருஷத்தோட ஆவரேஜ் ப்ராஃபிட். அப்ப ஸ்டெப் 2 என்னவா இருக்கும்? ம். ம். ஆன்சர் பார்க்காதா, சும்மா தோணுதுன்னு சொல்லுங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. இப்போ என்ன பண்ணணும்? இப்போ ஆவரேஜ் எப்படி கண்டுபிடிப்பீங்க? ம். அப்புறம் ஆவரேஜ் எப்படி கண்டுபிடிப்போம்? 3. அப்புறம் அடுத்த ஸ்டெப் என்ன? ம். ஸோ இது ஃபர்ஸ்ட் 3 இயர்ஸ் ப்ராஃபிட் 2,70,000 கிடைச்சிருச்சு. சாரி 90,000 கிடைச்சிருச்சு. ஸ்டெப் 2 என்ன? ஸ்டெப் 1 இன்டூ 3, அவ்வளோதான். அப்போ 90,000 இன்டூ 3, 3 எவ்வளோ? இதுதான் ஆக்சுவல். ஆனா அவன் என்ன சொல்றான்னா நான் ரெக்கரிங் இன்கம் ஆஃப் 15,000 இஸ் இன்க்ளூடட் இன் த ப்ராஃபிட்ஸ் ஆஃப் 2,000. நான் ரெக்கரிங் இன்கம்னா என்ன? எப்பவோ ஒரு வாட்டி எனக்கு ஒரு 15,000 வருது, அது நான் அந்த ப்ராஃபிட்ல 2,000 இருக்கிற ப்ராஃபிட்ல இன்க்ளூட் பண்றேன் அப்படின்றான். அப்பனா நம்ம என்ன பண்ணணும்னா அந்த நான் ரெக்கரிங் இன்கம் இந்த ப்ராஃபிட்ல இருந்து மைனஸ் பண்ணிடணும். புரியுதாடா? அப்ப என்ன ஆகும்னா திஸ் மைனஸ் திஸ், என்னோட நெட் கால்குலேஷனுக்கு இந்த ப்ராஃபிட் தான் எடுத்துக்கணும். ஓகேவா? 2001க்கு என்ன சொல்றோம்? க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் த இயர் வாஸ் ஓவர் வேல்யூட் பை 30,000. அப்படின்னா இங்க வந்து ஓவர் வேல்யூவா இருக்கு 2001ல. அப்போ மைனஸ் பண்ணிடணும் சொல்லலாம். ஓகேவா? இந்த ஓப்பனிங் ஸ்டாக் க்ளோசிங் ஸ்டாக் ஃபார் த இயர் 2001 பிகம்ஸ் ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் த இயர் 2002. கரெக்டா? அதனால இதை ஆட் பேக் பண்ணிடணும். புரியுதா? ஏன் தெரியுமாடா? ஏன் இந்த க்ளோசிங் ஸ்டாக்கோட இது பண்றேன்னா, எப்போ க்ளோசிங் ஸ்டாக் இன்க்ரீஸ் ஆகுறதோ ஜாஸ்தியா இருக்கும், ப்ராஃபிட்டையும் நம்ம ஓவர் எஸ்டிமேட் பண்ணிருக்கோம். 90,000ன்றது ஓவர் எஸ்டிமேஷன். 30,000 அதிகமா காமிச்சிருக்கோன்றான் 2001ல. அதான் அர்த்தம் இந்த மீனிங்க்கு. என்னது இது? க்ளோசிங் ஸ்டாக்குக்கும் லாபத்துக்கும் என்ன கனெக்ட்னா, எப்பெல்லாம் லாபம் க்ளோசிங் ஸ்டாக் இன்க்ரீஸ் ஆகுறதோ அப்பெல்லாம் லாபமும் இன்க்ரீஸ் ஆகுறது. அப்ப இந்த இடத்துல க்ளோசிங் ஸ்டாக் ஓவர் வேல்யூ இருக்கிறதுனால லாபமும் ஓவர் வேல்யூ இருக்கு. அதனால அந்த ஓவர் வேல்யூவேஷனை as a part of correction factor we are reducing 30,000 in 2001. Since closing stock of 1 year becomes opening stock of the next year, we are adding it back as 30,000. So net 30,000. புரியுதாடா? So this minus, உனக்கு கணக்கு புரியுதா? ப்ராஃபிட்டுக்கும் க்ளோசிங் ஸ்டாக்குக்கும் இங்க போடுறேன். எடுத்துருக்கமா? So when closing stock overvalued, profit is also overvalued. இங்க போடுறேன். அதான் ரீசன். கரெக்ட், கரெக்ட், கரெக்ட். இங்க இங்க ஏன் இந்த இம்பாக்ட் கொடுக்குறோம் அப்படின்னா the closing stock of 2001 becomes opening stock of 2002. hence இந்த இம்பாக்ட் கொடுக்குறோம். புரியுதா? ஸோ இங்க கொடுத்தோம்னா அப்ப இங்க என்ன வரும்? 2,55,000. இப்போ என்னோட ஆவரேஜ் மாறுமா?
ஸோ இப்போ ஆவரேஜ் மாத்திட்டுனா இங்க என்ன வரும் 85,000. ஸோ இவன்லேருந்து இன்டூ 3 பண்ணா என்னோட குட்வில் வில் பிகம் 2,55,000. ஓகேவாடா? ஸோ வாட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இஸ் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இம்பாக்ட் கொடுக்கணும். இது கிராஸ் நம்பர், இது நெட் நம்பர். ஓகே, டைப் 2 ப்ராப்ளம். இது பாரு, பர்ச்சேஸ் பாரு, மாதவியா மதன் அண்ட் கோ வந்து பர்ச்சேஸ் பண்றாங்க பிசினஸ் 2,40,000. அவங்களோட ப்ராஃபிட்ஸ் கொடுத்துருக்காங்க 60, 75, 72, 69. ஓனர் என்ன சொல்றாரு, he was personally managing it. மேனேஜருக்கு வந்து managing it, a manager to replace him has to be paid. ஓகே, ஏதோ இது என்னதுடா அது, a manager. ஓகே, ஆவரேஜ் ப்ராஃபிட் அதர் எக்ஸைஸ்ல ஃபர்ஸ்ட் சம் கொடுத்துருக்காங்க. அப்படிதான் இருக்கலாம். சரி, அப்பனா அந்த அதாவது டு ரீப்ளேஸ் him has to be paid. ஓகேடா, இப்படி எடுத்துக்கலாம். அவருக்கு வந்து ஒன் டைம் சேலரியா வந்து 9,000 rupees கொடுக்கணும். ஆமா, ஒன் டைம் சேலரி, ஒன் டைம் சேலரியா 9,000 rupees ஹேஸ் டு பி பெய்ட்னா நான் இன்னும் கொடுக்கல, எட் டு பி பெய்டுன்னு அர்த்தம். அப்பனா ப்ராஃபிட்ல இருந்து நம்ம ஓரளவு கம்மி பண்ணிக்கணும் அதை. இது என்னன்னா உண்மையிலடா, இந்த 60,000 அதை அப்படியே போட்டுக்கோங்க, ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நார்மலா 4 வருஷம் 4 வருஷத்தோட ஆவரேஜ் எடுத்துட்டு அந்த ஆவரேஜ், ஆமா ஆமா, மைனஸ் பண்ணிக்கணும். கரெக்ட், 60,000 வருமா? இப்ப அவன் என்ன சொல்றான், 3 இயர்ஸ் பர்ச்சேஸ்ன்றான். அப்ப இன்டூ 3 1,80,000, அவ்வளவுதான். ஓகேவா? இது பாரு சொல்லுமா, particulars are available. Profit வந்து 1996, 97, 98, 50,000, 48,000, 52,000. நம்ம அந்த சம் பார்த்தோம்ல அதே மாதிரி. இப்ப வந்து இது நான் இங்க போடுறேன், 1996, 1997, 1998, 50, 48, 52. ஓகேவா? இப்ப பாருக்கணுமா, 1997ல என்ன சொல்றான்னா, இஸ் ரெடியூஸ்டு பை ருபீஸ் 5,000. ஒரு ஒரு ஃபயர் ஸ்டாக் ரெடியூஸ் ஆயிடுச்சுடா. ஃபயர் ஸ்டாக், ஃபயர் வந்ததுனால கிட்டத்தட்ட வந்து ஸ்டாக்கோட வேல்யூ வந்து ரெடியூஸ் ஆயிடுது 5,000, ரெடியூஸ் ஆயிடுது. ஓகேவா? அப்போ அவன் என்ன சொல்றான், ப்ராஃபிட் ஆஃப் 1996 இன்க்ளூடட் அ நான் ரெக்கரிங் இன்கம் ஆஃப் ருபீஸ் 3,000. இப்போ இதுல வந்து ஒரு விஷயம் என்னன்னா, 1997ஓட ஸ்டாக் வந்து 5,000 rupees வந்து கம்மி பண்ணிருக்காங்க. ஆனா அவன் என்ன சொல்றான், the stock is not insured and it is not prudent to insure the stock in future. அப்போ இன்சூரன்ஸ் பிரீமியம் வந்து ஒரு ஆனத்துக்கு, ஒரு வருஷத்துக்கு 500 ரூபாய் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இப்போ அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் என்னன்னு சொல்றாங்கன்னா, அதாவது இந்த ரெடியூஸ்டு பை 5,000 டியூ டு ஸ்டாக் டெஸ்ட்ராய்ட் பை ஃபயர் இருக்குல்லடா, இந்த பார்ட் 1997, இது என்ன ஆகுறதுன்னா, இதனால வந்து இந்த ஃபயர்ன்றது எப்பாவது தானே வரும் சொல்லும், அக்கரன்ஸ் ஆஃப் ஃபயர்ன்றது நான் ரெக்கரிங், கரெக்டா? ஆனா நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த வேல்யூவேஷன் ஆஃப் குட்வில்லோட ரூல், அக்கவுண்டிங் ரூல் என்ன சொல்றதுன்னா, வேல்யூவேஷன் ஆஃப் குட்வில் பண்ண போற ப்ராஃபிட் நீ எப்பவுமே ரெக்கரிங்கா இருக்கிற லாபத்தை தான் நீ எடுத்துக்கணும். அன்யூஷுவலா ஏதாவது அன்யூஷுவலா ஏதோ ஒரு விஷயம் நடந்து அந்த எக்ஸ்பென்ஸோ, அன்யூஷுவலான எக்ஸ்பென்ஸோ, அன்யூஷுவலான இன்கமோ அந்த லாபத்துக்குள்ள இருந்ததுன்னா அதை நீங்க வெளியில எடுத்துட்டு தான் குட்வில் கால்குலேஷன், ஆவரேஜ் ப்ராஃபிட் கால்குலேஷன் பண்ணணும். அப்படின்றது தான் அக்கவுண்டிங் ரூல் ஆஃப் குட்வில் சொல்றது.
திருப்பி சொல்லட்டுமா? The accounting rule of goodwill என்ன சொல்றதுன்னா, accounting standards என்ன சொல்றதுன்னா, for the valuation of goodwill, the goodwill valuation has to go through only taking the normal profits into consideration. It should exclude your non-recurring income as well as non-recurring expense in the calculation of the profit for that particular year. எப்பவுமே நடக்கிறது தாத்தா பாட்டி எல்லாம் சொல்லுவாங்க, ஏதாவது பயங்கரமா லக்ஸுரியா வாங்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். எப்பவுமே நடக்கிறத பாரு, நம்மளுக்கு எப்பவுமே வந்து இந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்கிறதுமா நம்ம என்ஷூர் பண்ணிக்கணும். இங்க வச்சிருங்கம்மா, அவங்க எப்பவுமே நடக்கிற மாதிரி எப்பவுமே நடக்கிற மாதிரி இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். ஓகே, தீஸ் ஆர் ஆல் லக்ஸுரி, சடன்லி இட் கம் சடன்லி இட் கோஸ், திஸ் இஸ் நாட் அவர் லைஃப் ஸ்டைல்ன்றது இன் அவர் ancestors used to stay, grandfathers. எதுக்குன்னா we should have the habit of savings. லக்ஸுரியா கிரெடிட் கார்டை தேய்ச்சி அப்படி இப்படி பண்ணும்போது என்ன ஆகும், திடீர்னு சில்ட்ரனுக்கு நம்ம என்ன மாதிரி ஒரு பிக்சர் கொடுக்குறோம், அடுத்த ஜென்ரேஷனுக்கு ஓ நம்ம லைஃப் ஸ்டைல் இப்படியா அப்படின்னு கொடுக்குறோம். கரெக்டா? ட்ரெண்டி லைஃப் ஸ்டைலா கொடுக்குறோம்ல, பட் அதுதான் ரியலிஸ்டிக்கா கிடையாதுல்ல. வீட்டுக்கு வந்து பார்த்தோம்னா அப்பா மண்டை போகும், அந்த கிரெடிட் கார்டு இன்ட்ரெஸ்ட் பே பண்றதுக்கும் கிரெடிட் கார்டு பிரின்சிபல் அமௌண்ட்டை பே பண்றதுக்கும் மண்டை போகும். பசங்க மாட்டும் கையில அந்த வீடியோ கேம்ஸை போட்டு இது பண்ணி ஜாலியா ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த வீடியோ கேம்ஸ் கிரெடிட் கார்டில் வாங்கி கொடுத்துருப்பாங்க. ஆனா எது நிரந்தரம்? வீடியோ கேம்ஸ் நிரந்தரம் கிடையாது. 3 வேளை சாப்பாடு, டீப் ஸ்லீப்பு, வெரி பேசிக் லிவிங்கு, அதெல்லாம் தான் நிரந்தரம். ஸோ அது தட் இஸ் வாட்ஸ் அலைனிங் டு தட் கான்செப்ட். வேல்யூவேஷன் ஆஃப் குட்வில் என்ன சொல்றாங்கன்னா, எப்பவுமே ஒரு ஆவரேஜா ஒரு கம்பெனில இந்த ப்ராஃபிட் தான் வரும்ன்ற மாதிரி ஒரு இருக்கும் இல்லையா, அந்த ப்ராஃபிட் மட்டும் தான் டிட்டர்மைன் பண்ணி கால்குலேஷனுக்கு எடுத்துக்கணுமே தவிர, ஒருவேளை அந்த ப்ராஃபிட்குள்ள நான் ரெக்கரிங் இன்கமோ எப்பவாவது தப்பக்கடின்னு வந்த ஒரு லம்சமா ஒரு இன்கம் தொப்புன்னு விழும், அந்த மாதிரி இன்கமோ இல்ல பெரிய ஒரு பிரச்சனை வந்து அதன் மூலமா ஒரு எக்ஸ்பென்ஸ் வந்திருக்கும், அந்த எக்ஸ்பென்சஸையும் நீங்க அந்த ப்ராஃபிட் குள்ள இருந்ததுன்னா எடுத்துக்க கூடாது. அதை வெளியில எடுத்துட்டு தான் கால்குலேஷன் எடுத்துக்கணும்ன்றது தான் குட்வில் வேல்யூவேஷனோட ரூல்ஸ். இப்ப புரியுறதாடா நல்லா? ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ வேல்யூவேஷன் ஆஃப் குட்வில் ரூல்ஸ் வந்து நிறைய இருக்கு செல்லம்மா. இப்போ நான் சொன்னது ஒரு ரூல், ஓகேவா? ஸோ அக்கரன்ஸ் ஆஃப் அப்போ நீங்க என்ன பண்ணிக்கணும்னா, இந்த மாதிரி சென்டென்ஸ் பண்ணும்போனா டக்குனு யூ ஷுட் செல்ஃப் கொஸ்டின் யுவர் செல்ஃப். இது எப்பவாவது நடக்கிறதா, கம்பெனிக்கு ரெகுலரா நடக்கிறதா? எப்பவாவது நடக்கிறோம்னா இதுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, அப்போ இதுலேருந்து வெளிலேருந்து எடுத்துடணும். இன்கம்மா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, நம்ம மைனஸ் பண்ணணும். ஓகேவா? எக்ஸ்பென்ஸ் இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா இப்போ 2000 இருக்கு, ப்ராஃபிட் குள்ள இதுக்குள்ள இருக்குன்றாங்க, அப்ப அதை எடுத்துடணும் மைனஸ். இப்போ இதுவே எக்ஸ்பென்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இப்போ அந்த 5000 ரூபான்றது எக்ஸ்பென்ஸ்ல ரெடியூஸ்டு பை 5000 எக்ஸ்பென்ஸ், அதை ஆட் பேக் பண்ணிக்கோ. உல்டா. எக்ஸாக்ட்லி எக்ஸாக்ட்லி. கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ல படிப்போம், ஞாபகம் இருக்காடா? நெட் ப்ராஃபிட் ஆட் பண்ணி அதே கான்செப்ட் தான். இப்போ 1998க்கு எஃபெக்ட் கொடுத்துட்டோம், 1997க்கு எஃபெக்ட் கொடுத்துட்டோம். அப்புறம் இன்னொன்று என்னடா, வந்து ப்ராஃபிட் ஆஃப் 1996க்கு நான் ரெக்கரிங் இன்கம், இது என்ன பண்ணோம், மைனஸ் பண்ணோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ செல்லம், நான் ரெக்கரிங் இன்கம்மா தான் மைனஸ் பண்ண. ஆனா நீ உனக்கு அப்படி சொல்லித்தரதுல எனக்கு உடன்பாடு இல்லை, அதனால தான் நான் ரூல் சொல்லிட்டேன். இன்கம்மா இருந்ததுன்னா ஆல்ரெடி இந்த இன்கம் உள்ள இருந்து ப்ராஃபிட் ஜாஸ்தியா இருக்குமாடா? கரெக்டா? ஜாஸ்தியா இருக்குமே செல்லுமா. டேய் நீ 4000 ரூபாய் வச்சிருக்க, உன் கையில 4000 ரூபாய் இருக்குடா, திடீர்னு ஆல் ஆஃப் அ சடன் யாரோ ஒரு தூரத்துல எட்டு வந்து உன் கையில இந்தா 1 கோடி வச்சுக்கோ அப்படின்றாங்க, நீ நீ எப்படி ஸ்தம்பித்து அப்படியே நின்னுற மாட்ட? என்னடா இது 1 கோடி கொடுக்குறாங்க, இவங்க என்ன பிரச்சனை கிரியேட் பண்ண போறாங்கன்னு யோசிக்க மாட்டேன். ஆனா உனக்கு வருஷம் வருஷம் கையில 4000 ரூபாய் தான் வருஷ கடைசியில நிக்குது, திடீர்னு 1 கோடி கையில வந்துட்டுனா எப்படி இருக்கும்? இட் இஸ் அன்யூஷுவல். அப்ப அந்த 4000 பிளஸ் 1 கோடின்றது தான் இந்த நம்பர். அப்ப நீ என்ன பண்ணிடுவ, அந்த அன்யூஷுவலா 1 கோடியை மைனஸ் பண்ணனா 4000ன்றத உன்னோட எப்பவுமே பாக்குற ப்ராஃபிட். கரெக்டா? அவ்வளவுதான், அது மாதிரி தான் யோசிக்கணும் நீ. இந்த மைனஸ் பிளஸ் எல்லாம் ஓகே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல, பட்
கான்செப்ஷுவலி நான் சொல்லி தரேன். 53 இவன் ஒரு 50 இவன் ஆட் பண்ணேன்னு வச்சுக்கோயேன். 1,80,000 வருதுடா. இவன் வந்து 3 வருஷம் இல்லடா, இவன் டோட்டல். ஸோ 3 வருஷம்னா எவ்வளவு வரும் ஆவரேஜ் ப்ராஃபிட்ஸ்? திஸ் டிவைடட் பை 3. அப்ப எவ்வளவு வருது? 50,000. புரியுதா கண்ணா? ஸ்டார்டிங்ல இருந்து ஒரே ஒரே ஃபைண்ட் என்ன fit. எவ்வளவு இயர்ஸ் ஆஃப் ப்ராஃபிட்? இவன் 3 இயர்ஸ் ஆஃப் ப்ராஃபிட். சம்டைம்ஸ் 3 இயர்ஸ் கொடுக்க மாட்டான்டா, 3 வருஷம் கொடுத்து 3 இயர்ஸ் கொடுக்க மாட்டான். இட்ஸ் இம்ப்ளைட் இன்டைரக்ட்லி. ஸோ இவன் 50,000 எவ்வளோ வேல்யூ? 2 இயர் இல்ல. ஸோ ஸ்டெப் 1 இன்டூ 2, இவன் இன்டூ 2. சாரி சாரி சொல்லுமா, சாரி. இப்போ இவன் கிடைச்சிட்டான்ல. இப்போ இன்சூரன்ஸ் ஒன்று சொல்றான், நான் இங்க படிக்கவே இல்லை பாரு. இன்சூரன்ஸ் வந்து 500 ரூபாய் அவன் கட்ட ஆரம்பிக்கிறானா. அப்ப என்ன பண்ணணும்னா, கஜானா 50,000 ரூபாய் கையில இருக்கு, 500 ரூபாய் கட்ட ஆரம்பிச்சானா கஜானால இருந்து 500 ரூபாய் கம்மியாகுமா? கரெக்டா? இதோ இந்த ப்ராஃபிட், ஆவரேஜ் ப்ராஃபிட் 50,000ல இருந்து கம்மி பண்ணும். ஸோ 500 ரூபாய் பர் ஆனம். சம்டைம்ஸ் இது பர் மந்த் கொடுத்துருந்தானா இன்டூ 12 பண்ணிட்டு இங்க மைனஸ் பண்ணி கூடாது. 500 பர் மந்த் சம் ட்விஸ்ட் கொடுப்பான். அப்ப என்ன பண்ணிக்கணும், 500 இன்டூ 12 வருதுல்ல, அந்த 6,000 இங்க மைனஸ் பண்ணிக்கிறோம். இங்க பி பர் ஆனம் கொடுத்ததுனால டைரக்டா நீ 500 எடுத்துக்கலாம். ஓகே. அப்புறம் பார்த்தனா இவன் fair remuneration. இங்க சொல்றான் பாரு, fair remuneration to the proprietor it is not taken into calculation of profits at all. 10,000 per month தான். ப்ரொப்ரைட்டருக்கு வந்து salary கொடுக்கணும், இந்த ப்ராஃபிட்ல இருந்து அந்த salary கொடுக்கலையாம். அப்ப என்னோட லாபம் கம்மியாகும்ல. சோ அதனால அதையும் மைனஸ் பண்ணிக்கிறோம். புரியல த்ரிஷாக்கு? வேகா புரியுதுல்ல? நீங்க என்ன பண்ண செல்லம்மா, கீழே நோட்ட மாதிரி இல்ல செல்லம்மா. ஓகே அதுவா. நீ ஒண்ணு பண்ணுடா, பேசாம நோட் மாதிரி போட்டு I am arriving at this sum considering fair remuneration is not taken in the profit calculation போட்டு நீயே நோட் போட்டு மைனஸ் பண்ணி விட்டுற. ஆமா அப்படிதான் நாங்களா பண்ணுவோம். மார்க் கொடுத்துருவாங்கடா பிகாம்ல. ஏய் செல்லம்மா, உங்க காலேஜ்லயே பேப்பர் செட் பண்ணி உங்க காலேஜ்லயே கரெக்ஷன் பண்றாங்களா? ஓகே ஓகே. எனக்கு என்னமோ உங்க காலேஜ்லயே தான் பண்றாங்கன்னு தோணுது. அதான். இவங்க கொடுக்குற ஹைப்புக்கு, இவங்க கொடுக்குற ஹைப்புக்கு எப்பா எப்பா எப்பா. ஏன்னா ஸ்டெல்லா மேரிஸ் தாண்டா இந்த ஹைப் கொடுக்குறாங்க. இப்போ விவேகானந்தா காலேஜ் எல்லாம் கிளியரா சொல்லிடுறாங்க, எங்க காலேஜ் தான் ப்ரிப்பேர் பண்றேன், எங்க காலேஜ்ல தான் வந்து கரெக்ஷன் பண்றாங்க. ஒரு பயம் இல்ல, ஒரு பயம் கிரியேட் பண்ணினே இருக்கணும். ஒரு டென்ஷன்லயே இருக்கணும் பசங்க எல்லாம். குமுதா ஹாப்பியாவே இருக்கக்கூடாது. சூப்பர்ரா. அவங்க பிரியங்காவும் அதான் சொன்னாங்க, மேம் ஒரு பயத்திலேயே வச்சிருக்காங்க மேம் எங்களை அப்படின்னு. ஒரு பயமாவே இருக்கும். அதான் அவன் சொல்ல, மேம் பேரஞ்சா மாதிரியே இருக்கும் மேம் என் ஃபேஸ். வீட்ல இருந்து கிளம்பி வீட்டுக்குள்ள வர வைக்குமே எனக்கு பேரண்ட்ஸ் மாதிரியே அப்படியே ஒரு பயத்திலேயே வச்சிருப்பாங்க என்ன. அப்படியா? சூப்பரா. அது சரி, அவங்களே ப்ரிப்பேர் பண்ணுவாங்களாம். ஆனா அவங்களே ஆக்கலாம், அவங்களே ஆக்கலாம். சூப்பர்ரா. ஆனா எல்லாம் அப்பா செம்மடா எப்பா. திருப்பதிக்கே லட்டு மாதிரி. ரொம்பம்பா. ஆனா நிறைய பசங்க சொல்லிட்டாங்களா, பானுரேக்காவும் சொல்லுவாங்க, ஐயோ மேம் எனக்கு
புளிய கரைக்குது மேம், இந்த மாதிரி பண்றாங்க மேம் அவங்க அப்படின்ட்டு. ஏதோ புக்ல இருந்தே படிக்க கூடாதா, அவங்க பிரிண்ட் அவுட்ல இருந்து தான் படிக்கணுமா, என்னமோ சொன்னா அந்த பொண்ணு. அது படிச்சேன். அது கூட கேட்பாங்களா மேம், பிரிண்ட் அவுட்டே படிச்சா போதும்னு கேள்வி கேட்டானாக்கா எங்களுக்கு தெரியாது எப்படி வேணாலும் வரும்னுவாங்களா. இப்படின்னா அப்படின்வாங்க, அப்படின்னா எப்படின்வாங்க மேம். ஐயோ எங்க காலேஜ் பயங்கரமான. அப்பா. அந்த பொண்ணு வந்து பிகாம் ஹான்ஸ்டா, ஃபோர்த் செம் தான். கஷ்டமா இருக்கும்டா, ஆமா. அது வேற அவளுக்கு ரொம்ப கஷ்டம், அவ ஸ்டேட் போர்டா பாவம். அது ஹார்ன்ஸ் வந்து கொஞ்சம் ஹையர் லெவலா இருக்கு போல இருக்கு பிகாம் ஹார்ன்ஸ். அது வேற சொல்லிட்டு இருந்தோம் மேம், ரொம்ப கஷ்டமா இருக்கு மேம். இல்லைன்னா சொல்லுமா, லாஸ்ட் செம் அவ சீசம் உங்களை மாதிரி தான். இதோ இப்போ உங்களை மாதிரி தான் இது, எந்த செம் போயிட்டு இருக்கு. ஸோ செல்லம், இப்போ இங்க 39,500 வந்துதாடா, இதுதான்டா நம்மளோட ஆவரேஜ் ப்ராஃபிட். இதுல இருந்து அவங்க சொல்றாங்கல்ல பேசிஸ் ஆஃப் 2 years பர்ச்சேஸ்னால 39,500 into 2 79,000 அவ்வளவுதான். குட்வில் டூ தோ, ஏன்னா 2 years கொடுத்துருக்காங்க. ஓகேவா. மல்டிப்ளை மல்டிப்ளை. ஆமா ஆமா கரெக்ட். தோ இதுல இருந்து 1,50,000 இருந்து டிவைடட் பை 3, அவ்வளவுதான். ஓகே. செல்லம்மா, இந்த சம் நீ ஹோம்ஒர்க் ட்ரை பண்ணுடா, அதே சம் மாதிரி தான் இது. ஃபோர்த் சம் செல்லம்மா. இதுல பாரு 4 ஹோம்ஒர்க்னு போடுற மேல. இப்ப முன்னாடி பார்த்தோம்ல, அதே மாதிரி, அதே மாதிரி சம் இது. சிமிலர் டு ப்ரீவியஸ் சம்மன் போடுறான். இது அடுத்த மெத்தட் கணுமா, இது நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாமா, இல்ல முடிச்சுடுவா பேசாம. இல்ல இது நான் அடுத்த கிளாஸ்ல வேணா பார்க்கவா, இல்ல இப்ப முடிச்சிடுவா. முடிச்சிடுவா, குழப்பம்லாம் இல்ல, ஈஸி தான்டா. இங்க பாரு, ஃப்ரம் த இது வந்து வேற மெத்தட்ரா, சூப்பர் ப்ராஃபிட் மெத்தட். ஓகே. இப்ப நீ இது வரைக்கும் பார்த்தல, 1 2 3 5, இது எல்லாமே இந்த ஒரு கலர் போடுறேன். இவங்க எல்லாம் ஒரு மெத்தட், இவங்க எல்லாம் ஒரு மெத்தட். ஆனா ஈஸி தான்டா. பச்சை கலரு, நீல கலர். இங்க நீங்க வந்து இதெல்லாம் எழுதிருக்கீங்க போல இருக்கு இல்ல, ஸ்டெப் 1, ஸ்டெப் 2. சூப்பர். நான் அதையே அப்படியே ரெப்ளிகேட் பண்றேன். ஓகே. சூப்பரா கொடுத்துருக்காங்க மேம் இதுக்கு. இப்ப பாருங்க, நம்ம ஆவரேஜ் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் இந்த பிசினஸ் தான் என்னன்னா, நான் இந்த பிசினஸ்க்கு எவ்வளவு முதல் போட்டேன் அப்படின்றது அந்த கேபிட்டல் எம்ப்ளாய்ட். 7 லட்சம் ரூபாய். ஓகேவாடா. நெட் ட்ரேடிங் ப்ராஃபிட் ஆஃப் த ஃபர்ம் ஃபார் த பாஸ்ட் 3 years இந்த 3 கொடுத்துருக்காங்கடா, அதே மாதிரி 1,07,600, 9,700, 1,12,500. சொல்லுமா, இப்ப நீ இந்த மாதிரி 3 வருஷம் பார்த்தாலே நீ என்ன பண்ணலாம்னா டக்குன்னு ஒரு ஆவரேஜ் எடுத்துடலாம். நம்மளுக்கு நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சது எனக்கு ஆக்சுவலா சம்பளம் ஒண்ணுமே தெரியாது, ஆனா இது இந்த ஸ்டெப் மட்டும் கரெக்டா பண்ண வேண்டாம். 700, 112, 500 ஆவரேஜ் எடுத்துடலாம் நம்ம. ஆவரேஜ் எடுத்துட்டோம்னா டிஸ் டிவைட் பை 3 ஆவரேஜ் கிடைச்சதா. இவன் அப்படியே வச்சுக்கலாம்டா, இவன் ஆவரேஜ் ப்ராஃபிட். ஓகே. இது நம்மளுக்கு தெரிஞ்சதா, கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இதுல இருந்து நம்ம ஒரு ஒரு 2% தான் சம் முடிஞ்சிடும், ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ ஸ்டெப் 1 எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்கண்ணா, ஃபைண்ட் ஆவரேஜ் ப்ராஃபிட்ஸ். ஓகேவா. ஸ்டெப் 2 வந்து இப்ப பாரு, கேபிட்டல் எம்ப்ளாய்டு 7 லட்சம்டா. த்ரிஷா நீ சொல்லுடா, ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சா என்ன பிசினஸ் ஆரம்பிப்ப? ஃபுட். வாவ், என்ன ஃபுட்ரா? நார்த் இந்தியன் இதுவா, இல்ல சாட் ஐட்டம்ஸா, இல்ல அந்த மாதிரி பீட்சா அந்த மாதிரி, ஃப்ரைட் ரைஸ் அந்த மாதிரி. சூப்பர். இப்போ நீ வந்து ஒரு அந்த பிசினஸ் ஒரு 7 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணி உன்னோட இதுக்கெல்லாம் வந்து செம்மையா இன்டீரியர்லாம் டிசைன் பண்ணி சூப்பரா ஸ்டார்ட் பண்ற, 7 லட்சம் போடுற. எவ்வளவு நீ லாபம் வந்து எடுக்கணும், ஒரு இவ்வளவு பர்சன்டேஜ் எடுக்கணும் நீ மைண்ட்ல வச்சுப்பல, எவ்வளவு பர்சன்டேஜ் வைக்கணும்னு?
அதாவது தோராயமா இல்ல எனக்கு இதுல இருந்து வந்து ஒரு இந்த 7 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணதுக்கு எனக்கு ஒரு 10% ப்ராஃபிட் வரணும்பா அப்படின்னு நினைப்போம்ல. அந்த மாதிரி நீ எவ்வளவு நினைப்ப? 20% நினைப்பியா? எக்ஸ்பெக்டட் ப்ராஃபிட். ஓகேவா சொல்லுமா? எக்ஸ்பெக்டட் ப்ராஃபிட் எப்படி கண்டுபிடிப்ப? நீ போட்ட முதல்ல அதுல எவ்வளவு சொன்ன நீ இப்போ 20%? 15%? 20%? இந்த அமௌண்ட் இருக்குல்லடா, இதுதான் நீ எதிர்பார்க்கிற லாபம். இப்ப நீ 20% சொல்ற, உங்க சம்பளம் வந்து 12% சொல்றோம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பெக்ட் புரியுதாண்ணா உனக்கு என்னன்னு சொல். கனெக்ட் பண்றேன், கனெக்ட் பண்றேன் நான். சம்பளம் என்ன சொல்றான்? ஓகே 12%, 7 லட்சம் போட்டிருக்கேன்ப்பா, எனக்கு ஒரு 12% வந்தா போதும். அப்பனா நான் எதிர்பார்க்கறது எவ்வளோ? 84,000. ஆனா என்னோட ஆவரேஜ் ப்ராஃபிட் எவ்வளோ? 1,03,600. இந்த ரெண்டு ஸ்டெப் புரியுதா? இந்த ரெண்டு ஸ்டெப் புரியுதாடா? சூப்பர். இப்போ பாதி சம் முடிச்சிட்டோம்டா. ஃபார் ரெமியூனரேஷனா salary அது உனக்கு தெரியும்ல கண்ணா? இந்த ரெமியூனரேஷன் எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோ. இந்த ரெமியூனரேஷன் வந்தாலே ப்ராஃபிட் குள்ள அது எடுத்துன்னு வரலன்னு அர்த்தம். அப்பனா நம்ம என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணணும். போன சம்பளம் பண்ணோம்ல கண்ணா, இங்க பண்ணோமே. இங்க ரெமியூனரேஷன் மைனஸ் பண்ணல, ஃபேர் salary அவன மாதிரி மைனஸ் பண்ண. ஆவரேஜ் ப்ராஃபிட்ல இருந்து மைனஸ் பண்ணணும் நீ. ஓகேவா? அப்போ உன்னோட நெட் ஆவரேஜ் ப்ராஃபிட் எவ்வளோ? நெட் ஆவரேஜ் ப்ராஃபிட் எவ்வளோ? 91,600. இது ரியல் ரியல் ப்ராஃபிட் ராச்சலமா. ஓகே, ரியல் ப்ராஃபிட் இது. ரியல். உன்னோட ட்ரீம் ப்ராஃபிட் எவ்வளோ? ட்ரீம் ப்ராஃபிட் எவ்வளோ? வெரி குட். 84,000. நீ மைண்ட்ல வச்சிருக்கிறது 84,000. ஆனா உனக்கு வந்தது எவ்வளோ? அப்ப நீ எவ்வளவு ஹாப்பியா இருப்ப இல்ல? ஹாப்பி தானே? எவ்வளவு அதிகமா இருந்திருக்கு? இவன் மைனஸ் இவன் அதிகமா வந்திருக்கு. எவ்வளவு அதிகமா வந்திருக்கு? இவன் மைனஸ் இவன். அப்போ 7,600 ஜாஸ்தியா வந்திருக்கு. செம்ம ஹாப்பி இல்ல உனக்கு? இததான் என்ன சொல்லுவாங்க செல்லமா? சூப்பர் ப்ராஃபிட். எதரா? மைனஸ் பண்ணிக்கிறனா? நீ எதிர்பார்க்கறது கௌதம் மேனன் சொல்லுவாள்ல, நான் கேட்டது 84,000 ஆனா அவர் கொடுத்தது 91,600. அந்த மாதிரிடா. நீ நினைச்சது 84,000 நினைச்ச. இல்ல இல்ல, ரியலியும் ட்ரீமையும் ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கன்க்ளூஷன் எடுத்துன்னு வர முடியும்? ட்ரீம் வந்து நீ வந்து இந்தியா டூர் போடணும்ட்டு, ரியல் வந்து வேர்ல்டு டூர் போற எப்படி இருக்கும்? செம ஹாப்பி இல்ல? ஸோ உன்னோட உன்னோட ஹாப்பினஸ் நீ எப்படி குவான்டிஃபை பண்ற? வேர்ல்டு டூர் மைனஸ் இந்தியா டூர், கரெக்டா? அது மாதிரி தான் சொல்லுமா இது. நீ 84,000 தான் வரும்னு நினைச்ச, ஆனா உனக்கு 91,600 வந்துருச்சு. அப்போ உனக்கு எவ்வளவு சூப்பரோ சூப்பர் ப்ராஃபிட் எவ்வளோ? 7,600. புரியுதா? இதாண்டா கான்செப்ட். இதுதான் கான்செப்ட். இங்க இவன் வந்துட்டான்ல, இவன் வந்துட்டதுக்கு அப்புறம் குட்வில் ஈஸி. ஸ்டெப் நம்பர் 4. அவன் என்ன சொல்றான் தெரியுமா? 7,600 இங்க என்னடா சொல்றான்? 3 years பர்ச்சேஸ் சொல்றான்டா. எவ்வளவு சொல்றான் கொஸ்டின் படி? இந்த ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன் 3 years பர்ச்சேஸ். அப்ப என்ன பண்ணோம்? இவன் இன்டூ இவன். அப்ப எவ்வளவு வரும்? அவ்வளவுதான், 22,800 குட்வில். இதெல்லாம் ரெண்டெல்லாம் கொடுத்துருக்கோம் உனக்கு குழப்பறதுக்கு, குழப்பிக்காத. சரியா? நல்லா புரிஞ்சுதா? சூப்பர். அவ்வளவுதான்டா. இது டைப் 1 ப்ராப்ளம் தான்டா, ஈஸி தான் அதுன்னு. உனக்கு புரிஞ்சுதா இந்த சம்மு? From the following particulars leading to business, compute the value of 3 years purchase.
கன்ஃபியூஸ் பண்ணிக்காதடா, கன்ஃபியூஸ் பண்றதுக்காக கொடுத்துருக்கான். அதெல்லாம் ஒண்ணுமே கால்குலேஷன் வராது. இவன் பாருடா, கேபிட்டல் இதே மாதிரியே இவன் எடுத்துன்னு வரேன்டா, உனக்கு ஈஸியா இருக்கும். வீடியோ ஆஃப் ஆயிடுச்சா? எனக்கு ப்ரெசென்ட் ஆகுதேடா, பாரு நெட் உனக்கு. ஓ சரி, இப்ப தெரியுதா? இவனும் அதே மாதிரி கான்செப்ட்ரா. இவன் என்ன கான்செப்ட்னா, கேபிட்டல் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருக்கான்? 1,20,000 இன்வெஸ்ட் பண்ணிருக்கான் இல்லையா? ஆனா இதுல இவன் எவ்வளவு எதிர்பார்க்கறான்? மார்க்கெட் ரேட் சி ஜென்ரலா மார்க்கெட் வந்து எவ்வளவு கொடுக்கும்னா, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா 12% கொடுக்கறது. நீ எக்ஸ்ட்ரா ரிஸ்க் வந்து ஒரு 3% எடுக்கிற சொல்லமா. அப்ப 12% மார்க்கெட்டே உனக்கு இந்த மாதிரி, அதாவது சில சில இல்ல பிளஸ் பண்ணணும். அதாவது இட் இஸ் லைக் திஸ் சொல்லலாம். இப்ப வந்து ப்ளீட்டிங் பண்றாங்கல்ல, சாரி ப்ளீட்டிங், மேக்கப் போடுறாங்கல்ல, வெட்டிங் ரிசப்ஷன், பிளவுஸ் ஸ்டிச் பண்றாங்க, எம்ப்ராய்டரி, இதெல்லாம் இப்போ ஒரு பேக்கேஜா வந்துருதுல்ல. இல்ல வெட்டிங் ப்ளீட்டிங் பண்றது, பிளவுஸ் ஸ்டிச்சிங்கு, அவங்களோட இன்னொரு ஒருத்தவங்க வந்து மேக்கப் போடுறாங்க, ஃபுல்லா இருக்காங்க, அந்த பெரிய சூட் கேஸ்லாம் எடுத்துன்னு வந்துடலாம், இப்போ ட்ரெஸ்ஸிங்லாம் பண்ணி மேட்சிங் பண்ணி அது ஒரு பேக்கேஜா பண்றாங்கடா. இந்த பேக்கேஜுக்கு ஃபார் அ நார்மல் மேரேஜ் 75,000. இப்போ ஃபார் நார்மல் மேரேஜ் ரிசப்ஷன், அது என்னது, அது ஐப்ரோ ட்ரிம்மிங் எல்லாமே பர்ஃபெக்டா, அந்த சாரிக்கு மேட்சிங் ஆக்சசரிஸ்லேருந்து எல்லாமே அவங்களே எடுத்துட்டு வராங்க. முந்தின நாளே நம்ம கூடயே வந்து இருக்காங்க, பெரிய அந்த சூட்கேஸ் மாதிரி எடுத்துட்டு வந்துடுறாங்க, ப்ளீட்டிங் பண்ணி கொடுத்துட்றாங்க, காத்தால ரிசப்ஷனு, இது மடி சாரி அப்படியே 75,000 மினிமம். அப்படின்னா என்ன அர்த்தம்டா, எனி நீங்க உங்களோட இது என்ன பண்ணாலுமே மினிமம் ரிட்டர்ன் எனக்கு எவ்வளவு வருது? மார்க்கெட் என்ன சொல்றது, 75,000 இந்த பிசினஸ்ல லைன்ல பண்ணாக்கா நல்ல குவாலிட்டியா பண்ணி கொடுத்தா 75,000 வருதுன்னு சொல்றாங்க. அதை தவிர நீங்க அடிஷனலா ரிஸ்க் எடுக்கிறீங்க. என்ன மாதிரி ரிஸ்க்னா, அந்த கேர்ளுக்கு வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் காஸ்டியூம்ஸ் மாத்துறீங்க 3 hours ஒன்ஸ், ஹல்தி, ஒரு நாளைக்கு அது என்னது, ஒரு நாளைக்கு மெஹந்தி ஃபங்க்ஷன், அதெல்லாம் போடும்போது நானே உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன், அந்த ஃபங்க்ஷனும் நானே பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி நீங்க என்ன பண்ணி பண்ணி நீங்க பண்ணும்போது மார்க்கெட் அந்த மாதிரியும் சேர்த்து அவங்களுக்கு பேக்கேஜ் கொடுக்கும்போது ஒரு 40,000 எக்ஸ்ட்ராவா ரிட்டர்ன் கொடுக்குறதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ மார்க்கெட்டும் உங்களோட அடிஷனல் ரிஸ்க்கும் சேர்த்து எவ்வளோ ரிட்டர்ன் கிடைக்கிறது இந்த மாதிரி ஒரு காஸ்டியூம் டிசைனருக்கு? 1,15,000 லாபம்டா. லாபம் வருதா? இந்த கான்செப்ட் இப்படியே மைண்ட்ல வச்சுட்டு இந்த கான்செப்ட் கனெக்ட் பண்றோம். 1,20,000 நீங்க கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்கடா. இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு மார்க்கெட்டே 12% கொடுக்குற மாதிரி தான் இருக்கு. நீங்க எக்ஸ்ட்ரா எஃபர்ட்லாம் எடுத்து ஒரு 3% பயங்கரமா எக்ஸ்ட்ரா எடுத்து பண்றீங்க. அப்போ உங்களோட ரிட்டர்ன் எவ்வளவு தெரியுமா? நீங்க எவ்வளவு ரிட்டர்ன் வரும்னு நினைக்கலாம் தெரியுமா? 12 + 3 15%. அப்பனா என்னோட ட்ரீம் ப்ராஃபிட் எவ்வளோ? 1,20,000 இன்ட்டு 15%. புரியுதா? இப்போ இவங்க இருக்காங்கல்ல, மேனேஜர் ரெமுனரேஷன், இவங்க இஃப் எம்ப்ளாய்டு எல்ஸ்வேர் 30,000, அது இப்போதைக்கு ஹோல்ட் பண்ணிக்கலாம், அது இங்க வந்துரும் நம்மளுக்கு. இங்க 30,000 வரும் மேனேஜர் ரெமுனரேஷன். இங்க பாருங்க, ஆவரேஜ் ப்ராஃபிட் பாருங்களேன் செல்லமா. எப்பவுமே லாஸ் இருந்தா மைனஸ் பண்ணிக்கணும்னா ஆட் பண்ணாதீங்க. இப்ப வந்து இவங்க வந்து 60,000, அப்புறம் ஒரு 72,000 லாஸ், ஒரு இங்க ஒரு 88, சேர்த்து 4 வருஷமா டிவைடட் பை 4 போடுறா. ஆமா 4 போட்டேன்னா 53,000 வருதுடா. 53,000 உன்னோட ரியல் டேர்ம்ஸ் ப்ராஃபிட், கரெக்டா? இப்ப சொல்லுமா, நீ நினைச்சது 84,000, சாரிடா, நீ நினைச்சது 18,000, ஆனா ப்ராஃபிட் எவ்வளவு வருது உனக்கு? 23,000.
23,000 கரெக்டா? அப்போ உனக்கு எவ்வளவு ப்ராஃபிட் லாபம்? எவ்வளவு வந்து அதிகமா ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு நீ நினைச்சதை விட? 23,000 minus 8,000 will be 18,000 will be 5,000. 18,000 will be 5,000. இல்ல அவன் என்ன சொல்றான்? 3 years purchaseன்றான். அப்ப 18,000 into 3 எவ்வளோ? சாரிடா சொல்லுமா. 5,000 into 3 எவ்வளோ? 15,000. ஆ அவ்வளவுதான். அதான் குட்வில். புரிஞ்சுதா? ஆ. இந்த இந்த கால்குலேஷன் தான் கொஞ்சம் ஜாகிரதையா இருக்கணும்டா நீனு. இட்ஸ் டைப் 2 ப்ராப்ளம். ஆ இந்த மார்க்கெட் இது மட்டும் நீ கனெக்ட் பண்ணிக்கோ. 12% மார்க்கெட்டே குடுக்கறது. நீ அடிஷனல் எஃபோர்ட் எடுத்த. ஆ, இப்படிதான் ப்ளஸ் பண்ணிக்கணும். ஆமா. மார்க்கெட் ரேட் ஆஃப் ரிட்டர்னையும் ரேட் ஆஃப் ரிஸ்க்கையும் ஆட் பண்ணிக்கணும்டா எப்பவுமே. ம். 11th சம் ஹோம்ஒர்க் ட்ரை பண்ணுங்க. அவ்வளவுதான். முடிஞ்சிச்சுடா. செல்லம்மா நான் எல்லாமே எடுத்துட்டேன். ஒரே நிமிஷம்டா. வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே எடுத்துட்டேன். ஆ, இரு நான் அதுல பெண்டிங் ஏதாவது இருக்கு. பார்த்துறேன். 26. ஏய் நான் இது அட்வான்ஸ் ப்ராப்ளம்ஸா? ஓகே. இன்னும் ரெண்டு சம், இன்னும் ஒரு 3 சம் இருக்கு. அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாமா? இது கொஞ்சம் டீடைல்டா போகும். ஆ, இது மட்டும் அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். நான் இது இது வரைக்கும் முடிச்சிட்டேன். இந்த ஃபைல் அமுச்சு விடுறேன்டா. எதெல்லாம் ஹோம்ஒர்க் சொல்லிடுறேன். இது ஹோம்ஒர்க்கு. இதுல ஃபோர்த்து. இல்ல அதை ஹைலைட் பண்ணிடவா? வேற கலர் போட்டு ரெட் போட்டு ஹைலைட் பண்ணிடுறேன். இது ஓகேவா? இதெல்லாம் ஒரே ஃபார்மேட்ரா. இது வேற ஃபார்மேட். புரிஞ்சுதுல? ஸோ ட்ரீம் ப்ராஃபிட் வர்சஸ் ரியல் ப்ராஃபிட் வில் கிவ் யூ சூப்பர் ப்ராஃபிட். அவ்வளோதான். சூப்பர். திஷா நாளைக்கு எத்தனை மணிக்குடா காலேஜ்ல இருந்து வருவ? சரி சரி. ஹாப்பி வெட்டிங் டே விஷஸ். சொல்லுங்க. என்ன பண்ண போறீங்க? என்ன பண்ணீங்க?